திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நபர் போலீசில் சிக்கியிருக்கிறார். 2 திருமணம் செய்த பெண் கொலையின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த சிவகிரிப்பட்டி பாண்டிய நகரில் ஒரு பெண் முகம் சிதைந்து போன நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இதை பார்த்ததும் பழனி நகர் காவல்துறையினருக்கு உடனே தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையையும் தொடங்கினர். போலீசாரின் விசாரணையில் கொலையாளி பெண்ணின் தலையில் கல்லை போட்டு தாக்கி கொடூரமாக கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து திண்டுக்கல்லில் இருந்து மோப்பனாய் லக்கி வரவழைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உட்பட காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணையை நடத்தினர். போலீசாரின் விசாரணையில் இறந்து போன பெண் அதே பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரி என்பது தெரிய வந்துள்ளது. அவர் தன்னுடைய முதல் கணவனை பிரிந்து மேலக்கோட்டை ஊராட்சி கரட்டு பிரிவு எவிக்ஷன் நகரைச் சேர்ந்த மகுடீஸ்வரன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக மகுடீஸ்வரனிடம் இருந்தும் பிரிந்து சென்ற காளீஸ்வரி பாண்டியன் நகரில் தனியாக வசித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. காளீஸ்வரிக்கு வேறு சிலருடன் தொடர்பு இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இரண்டாவது கணவர் மகுடீஸ்வரனுக்கும் காளீஸ்வரிக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு தனிமையான இடத்தில் சந்தித்துக் கொண்ட இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த மகுடீஸ்வரன் காளீஸ்வரியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த மகுடீஸ்வரனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.